இரவு நேர அமைதியில் நீங்கள் ஒருபோதாவது படுத்துக்கொண்டு வெறும் எண்ணங்களில் மூழ்கியிருக்கிறீர்களா? ஏன் எனக்கு மன அமைதி இல்லை என்று உங்களையே கேட்டதுண்டா? ஒரு பரபரப்பான நாளின் முடிவில் மொபைல் லைட்டை அணைத்து கண்களை மூடும்போது மனம் அமைதியாக வேண்டிய இடத்தில் அன்று கேட்ட வார்த்தைகள், மற்றவர்களின் பார்வைகள், சோஷியல் மீடியாவில் பார்த்த காட்சிகள் இதெல்லாம் மனதை கலக்குகிறதல்லவா? நம்மில் பலர் தினமும் இந்த நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் காலையில் எழும்போது கூட மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தோடுதான் வாழ்கிறோம். நாம் அணியும் உடை, நாம் பேசும் விதம், நம்முடைய வேலை, நம்முடைய சிரிப்பு கூட மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்றுதான் நாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். இந்த உலகில் மிகவும் விலை மதிப்புள்ள ஒன்று என்ன? பணம் அல்ல, புகழ் அல்ல, நம்முடைய மன அமைதிதான். ஆனால் அந்த அமைதியை நாம் மற்றவர்களின் கைகளில் ஒப்படைத்துவிட்டோம். அவர்களின் கருத்துகள், சோஷியல் மீடியா லைக்குகள், கமெண்ட்டுகள், இதற்காக நம்முடைய மனதை இழக்கிறோம். ஸ்டோயிசம் சொல்லும் உண்மை: இந்த உலகில் 2 விஷயங்கள் மட்டுமே இருக்கின்றன. வின், நம்மால் கட்டுப்படுத்த முடிவது; நாட், நம்மால் கட்டுப்படுத்த முடியாதது. மழை பெய்வது நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த மழையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், அது நம்முடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. அதேபோல மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அது நம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், அது நம்முடைய தேர்வு. ஒரு சிறிய கதை. ஒரு சிற்பி இருந்தான். அவன் மிக அழகான சிலையை உருவாக்கினான். ஆனால் மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறையை சொன்னார்கள். அவன் எல்லாரின் கருத்தையும் கேட்டு சிலையை மாற்றிக்கொண்டே போனான். இறுதியில் அந்த அழகான சிலை ஒரு அருவருப்பான வடிவமாக மாறியது. ஏன் தெரியுமா? அவன் தனது திறனை நம்பவில்லை, மற்றவர்களின் கருத்துக்களை நம்பினான். வாழ்க்கையின் உண்மை: நாமும் அப்படித்தான். பிறக்கும்போது தூய்மையானவர்களாக இருப்போம். ஆனால் வளர வளர மற்றவர்களின் கருத்துகளுக்காக நம்மையே மாற்றிக்கொள்கிறோம். இறுதியில் நாம் யார் என்று நாமே மறந்துவிடுகிறோம். சோஷியல் மீடியா உண்மை: மற்றவர்களின் ஹைலைட் வாழ்க்கையை பார்த்து நம்முடைய பிஹைண்ட் த சீன்ஸ் வாழ்க்கையை ஒப்பிடுகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? யாரும் தங்களின் தோல்வியை போஸ்ட் செய்ய மாட்டார்கள். அவர்கள் காட்டுவது சிறந்த தருணங்கள் மட்டுமே. மலர் உவமை: ரோஜா, மல்லி, செம்பருத்தி ஒன்றும் ஒன்றை ஒப்பிடாது. ஒவ்வொன்றும் தனித்துவமானது. அதுபோல நீங்களும். உங்கள் நேரம் வரும், அப்போது நீங்கள் பிரகாசிப்பீர்கள். முக்கிய உண்மை: உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களின் கையில் இருக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையின் ஸ்கோர் போர்டு உங்களுக்குள் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களிடம் கேளுங்கள்: நான் நல்ல மனிதனா? நான் என் கடமையை சரியாக செய்கிறேனா? நான் நேற்றைவிட இன்று சிறந்தவனா? இதற்கான பதில் ஆம் என்றால் உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. முடிவு: வாழ்க்கை மிகவும் குறுகியது. அதை மற்றவர்களுக்காக வீணாக்காதீர்கள். உங்களுக்கு பிடித்தபடி வாழுங்கள். மனதான சிரிக்குங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எழுதுங்கள். நீங்கள் உலகத்துக்காக பிறக்கவில்லை, நீங்களாக வாழவே பிறந்தவர்கள். இப்போதே ஒரு முடிவெடுங்கள்: இனிமேல் என் மன அமைதிக்கு நான் முன்னுரிமை தருவேன். ஒரு ஆழ்ந்த மூச்சை விடுங்கள். உள்ளிருந்த பாரத்தை வெளியே விடுங்கள். இதுதான் சுதந்திரம். இதுதான் உண்மையான அமைதி.